ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? எஸ், வெல்கம் டு த நந்தஸ்ரீ சேனல். வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய வரலக்ஷ்மியோட ஐடோல் சாமியோட இதை காமிக்கிறேன். ஸோ எஸ், கண்டிப்பாக இந்த விலாக் வந்து பர்ச்சேஸ் விலாக் தான். வரலக்ஷ்மி பூஜை. ஸோ எல்லா பெண்களும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஆகஸ்ட் மந்த் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நானும் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆகஸ்ட் 8 வருது, கம்மிங் ஃப்ரைடே வருது. ஸோ அதுக்குள்ளே பர்ச்சேஸில் என்ன பண்ணலான்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். புதுக்கோட்டை மக்களுக்கு ஆல்ரெடி குரு நாவல்ட்டிஸ் அதிகாலம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் வந்தீங்கன்னா சென்னை சில்ஸ் பக்கத்தில் இருக்கும். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாமி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்குறதில்ல. ஸோ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் லேட்டராக. ஸோ நம்ம அங்கே போய் என்ன வாங்குறோம்னு லேட்டராக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆதிகாலத்தை போனேன். ஆதிகாலத்துக்கு போயிட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாரீ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் நானே சாரீ ட்ராப்பிங் பண்ணுவேன். பட் இப்போ டைம் இல்லாதனால, ஒர்க் போடுறதுனால நம்ம இந்த மாதிரி ரெடிமேடாக நான் வச்சுருக்கேன் சாமி. பட் வருஷம் புதுசாகவும் வாங்குவேன். ஸோ போனோடனே மங்களகரமாக மஞ்சள் கலரில் அமைஞ்சிருச்சு. சூப்பராக அழகாக இருந்தது. சாமிக்காகவே அந்த வச்சு பார்த்தேன், செம்மையாக இருக்கும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு 11 பேருக்கு முன்னாடியில் 9, 5, 7 அந்த மாதிரி கூப்பிட்டுட்டே இருந்தேன். போக போக 2 பேரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ 11 கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ளவுஸ் பெட்லாம் இந்த ட்ரிப் என்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தா, அவங்க வந்து நான் மோஸ்ட்டாக அந்த ஷைனிங் உள்ளதான் எடுப்பேன். ஸோ அதுதான் எல்லாம் எடுத்து எனக்கு ஸோ இந்த ட்ரிப் வேறு ட்ரெண்டிங்காக ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கல. கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேறு மாதிரி ஃபேப்ரிக் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா மைல்டு, டார்க்கு, ஸோ எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு. ஸோ ரஃப் மெட்டீரியல் தான் இருந்தது. ஃபேன்சி, அதாவது காட்டன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த ப்ளவுஸை. ஸோ எனக்கு மட்டும் என்ன சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோடய ப்ளவுஸ் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ குரு நாவல்ட்டிஸ் இதான் வந்து அதிகாலத்துக்கு ஆப்போசிட் இருக்கும். இங்கே போய் நம்ம பூஜை சாமான், கலச பொருட்கள், ஸோ என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இப்போ என்ன அப்டேட் ஆகிருக்கு. ஏன்னா வருஷம் நான் இங்கே தான் வாங்குவேன். ஒன்று வருஷம் எல்லாமே வாங்குறப்போ ஒன்று மட்டும் இந்த 500, 600 மட்டும் வாங்குறது மட்டும் கொஞ்சம் வாங்கிக்குவேன், சேர்த்து வாங்கிக்குவேன். ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வந்து நம்ம சாமிக்காக வாங்கணும். போன ட்ரிப் ஜுவல் செட் வாங்கினேன். ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு. ஸோ நல்ல வேலை வந்துட்டேன். ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் முன்னாடி வாங்கிடலாம். நாளைக்கெலாம் செம்ம கூட்டமாக இருக்கும். நாளைக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் கலச பொருளாக கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம். வளையல், மஞ்சள், சரடு, கயிறு எல்லாம். ஸோ எல்லாம் 11 பீஸ் பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சீப்பு, கண்ணாடி எப்போயுமே வச்சு கொடுக்குறது பழக்கம். ஸோ 10 rupees, 20, 30 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் சொன்னாங்க. 5 rupeesல கூட இருக்குது. பட் அந்த சீப்பு கண்ணாடிலாம் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம 11 பீஸ் வந்து வாங்கியாச்சு. நிறைய சாமிக்கு இந்த கலெக்ஷன்ஸ், ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருந்தது. சரி நம்ம பேங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸும் 2 டசன், மெரூன் கலர், பச்சை கலர்னு சொல்லிட்டு சைஸ் பார்த்து வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வேறு ஏதாவது வச்சு கொடுப்பாங்க. நெய் பாலிஷ், ஷூட்டக்ஸ், கோன் அந்த மாதிரி போன வருஷம் கோன் கொடுத்துருந்தேன். இந்த ட்ரிப் நம்ம வந்து நெய் பாலிஷ் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் அது வாங்கலை அப்படின்னு சொல்லி இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நோம்பு கயிறு கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அது ஒரு செட் 20 rupees. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஸ்க்கு மட்டும் தான் கட்டணும் அப்படிங்கிறப்ப பச்சைக்கல் போகிறோம், ஜாதிக்கா, மாசிக்கா எல்லாமே வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன். வேறு என்ன இதெல்லாம் வாங்கலாம் திங்ஸ், இது டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குன்னு ஒன்று பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு தனியாக வச்சு சாமி கும்பிட சீப்பு, எனக்கு என்னோட தட்டுக்கு ஸோ சீப்பு, கண்ணாடி, மை டப்பா அதெல்லாம் பார்த்து ஒன்று வாங்கி கரெக்டாக வந்து சேர்த்துட்டேன். ஸோ நாளைக்கு மீதி எதை வாங்கலாம்னு சொல்லி நோட் பண்ணிட்டு தான் வந்தேன். நாளைக்கும் என்ன வாங்கலாம், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கணும். ஸோ ஓகே, நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் முக்கியமாக வாங்கியாச்சு. இன்னைக்குள்ளே வாங்கினது பட்ஜெட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சரி நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வாங்கலாம். போன ட்ரிப் நான் கிரீடம் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000, 1500 இருந்தது. பட் என்னோட ஆசை அதை வாங்குறது. பட் நான் வாங்கிடுவேன் நெக்ஸ்ட் இயர் ஆச்சு. ஸோ இந்த ட்ரிப் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். பட்ஜெட் வந்து 500க்குள்ளே என்ன நம்ம வந்து அம்மனுக்கு அழகாக ஒரு அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா வேலு, முருகன், ஓம் சரவண பவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஸோ நிறைய இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குனாங்க. ஸோ மஞ்சள் குங்குமம் பாட்டிலில் இருந்தது. ஓகே, அதுவும் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரைஸும் 30 rupees. எல்லாமே 30, 40 தான் இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் எங்கள் தெரிஞ்ச ஒரு அக்கா வந்திருந்தாங்க, சித்ரக்கா. ஸோ அவங்களும் வருஷம் அவங்க அக்கா வீட்டுக்கு கும்பிடுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்ருக்கப்போ நானும் கொஞ்சம் இன்ட்ரெக்ட் பண்ணி என்ன வாங்கலாம்னு சொல்லி நான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் விட்டுருந்தா அப்படின்ட்டு
அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணாக நம்ம இதனடா இவங்க ஜடை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜடை நம்ம ஆல்ரெடி நான் எப்போவுமே ஃபஸ்ட் இயர் 8 வருஷமாக நான் கும்பிட்றேன் வரலட்சுமி நோம்பு. அப்போ நான் எவ்வளோ சேர்த்துருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோ கலர் சரிக்கு இது அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் ஸோ காமனாக எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து வாங்கினேன். அந்த சைடில் அம்மனுக்கு வைக்கிற மாதிரி அழகாக அந்த கை மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி வாங்கினேன். உண்மையாகவே க்யூட்டாக இருந்தது. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து வரலட்சுமி நோம்பு இதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நீங்கள் பார்த்து பாருங்கள். ஸோ நீங்களும் உங்களுக்கு சாமி கும்பிட்ற ஒரு ஆசை வரும். பட் உண்மையாகவே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது சிம்பிளாக தான் வீட்டில் ட்ரை பண்ணேன். ஆனால் 8 வருஷம் ஆச்சு. நான் வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணி ஒன்றுனா கலெக்ட் பண்ணி சாமி கும்பிட்றது. ஸோ என்னோடய பழைய வீடியோஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீ ட்ராப்பிங், குத்து விளக்கில் எப்படி சாரீ ட்ராப் பண்ணுறது எல்லாமே இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி நான் ஐடியாலாகவே சாமியோட அப்படியே வாங்கிட்டேன். ஒர்க் அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டேன். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து அதிலே நல்லா அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலச பொருட்கள் ஒன்றுனா. ஏன்னா அந்த டெக்கரேஷனில் எனக்கு பாதி டைம் போயிடும் சாரீ ட்ராப்பிங் பண்ணுறதுல. அதில் நம்மளோட கலை வண்ணத்தை நல்லா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாமி ஆசையாக இருந்துச்சு. நல்லா பிக் சைஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். 20-30 ருபீஸில் ப்ளவுஸ் பிட்டில் அந்த பிளேட், அந்த சில்வர் பிளேட் மாதிரி. பட் இது வந்து ஆசைக்கு என்னென்னு பார்த்தா சரி நம்ம 30-40க்கு வச்சுட்டாங்க. பிகாஸ் ஒரு தட்டு மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி குங்குமம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இது வந்து அழகாக 30-40 ருபீஸ்க்கு. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். அழகாக இருந்தது. ஸோ இது வந்து 50 ருபீஸ் ஐ திங்க். ஸோ பிகாஸ் பிள்ளையாரோட முகம்லாம் இருந்துச்சு, முதல் கடவுளாக நம்ம வணங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று வாங்கிட்டேன். ஸோ வேறு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிட்ஸ் வந்து நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. பட் என்ன மணி தான் பட்ஜெட்டாக இல்லை. என்னோடய பட்ஜெட் வந்து 1000 ருபீஸ் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எடுத்ததுலேயே ஒரு 500 ஆயிடுச்சு. ஸோ 1500 பட்ஜெட்டு. ஸோ நம்ம வந்து நீட்டாக வாங்கணும், பட் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய இது. நம்ம சாமிக்கு எந்த ஒரு குறையும் வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாமி நம்மளுக்கு நல்லா வச்சுக்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல் செட் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஜுவல் செட் சூப்பராக க்யூட்டாக இருந்தது. எல்லாமே ஸ்டோனுங்கிறனால கொஞ்சம் ப்ரீஷியஸ்லேருந்து இருக்குது. உண்மையாகவே நாவல்ட்டிஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க சூப்பராக. போட்டுடலாம். சரி அக்கா, சரி நான் கிளம்புவேன். என்னக்கா மழை வருது. செம்பிள் போட்டுடலாமாண்ணா? இது என்னது? இதில் நம்ம என்ன வைக்கலாம்? சாமி போலாம் அப்படியே போட்டு இது பண்ணி வச்சுட்டு, அதாவது விளக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். விளக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம்ப்பா. ரேட்டு போட்டு அது இப்போ 150 சொல்லுவாங்க. அண்ணா இது என்ன ரேட்டு? 200 எல்லாமே வாங்கணும்னு ஆசைக்கா. ஷோ நான் அப்பயும் நினச்சேன் கொடையை தூக்கிட்டு போகலான்னு. நான் எதுக்கு கொடை? ஸோ நம்ம ஒரு வேளையே வந்து பில்லை போட்டுடலான்னு சொல்லிட்டு பட் போட்டுட்டு நம்ம எப்படியாச்சும் கடைசியில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக பார்த்து அழகு பார்த்துடணும் சாமிக்கு, நம்மளோட சாமிக்குன்னு சொல்லிட்டு வரலட்சுமிக்கு. ஸோ நல்லா அதை பார்த்துட்டு க்யூட்டாக அழகாக தம்ப்நெயிலுக்கு ஒரு போஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து ஸோ நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறோன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன திங்ஸ்னால் சாமிக்கு வந்து ஆக்சுவலாக வரலட்சுமி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ். இது வந்து வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு 11 பேருக்கு கூப்பிடுவேன். ஸோ அதனால் 2 செட்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 வளையல் நம்ம வந்து ஆல்ரெடி கட்டி அதில் வச்சுருவோம் அந்த பிளேட்டில். ஸோ வந்து க்ரீனும் ரெட்டும் மெரூன் கலரும் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன வச்சு கொடுக்குற மாதிரின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சு கொடுக்குறது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து 40 ருபீஸ். ஸோ ஒரு டசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து 10 ருபீஸுங்கிறதுனால இதில் எல்லாமே கண்ணாடி, சீப்பு, குங்குமம், கயிறு, சாலி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 செட்டு எடுக்காத திஜு அதெல்லாம்.
ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா செட்டோடே இருந்துச்சு. நம்ம தனித்தனியாக சீப்பு கண்ணாடி எல்லாம் வாங்கி தரலாம். பட் இது வந்து செட்டே உங்களுக்கு 10 ருபீஸ்னால இது நம்ம வந்து சரி நம்ம வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வச்சு நான் சாமி கும்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரர். ஸோ இது மாதிரி மிரர் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு. ஸோ தனியாக வச்சு சாமி கும்பிட்டு சீப்பு, கண்மை, தட்டில் என்னோடய பிளேட்டில் வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு வைப்போம் இல்லையா. ஸோ இது வந்து தனியாக. கலசத்துக்கு தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கயிறு. இது வந்து இதை வச்சு தான் சாமி கும்பிடணும். நம்மளோட ரிலேஷன்ஸ் அவங்களுக்கு மட்டும் கட்டிக்கணும். அதர்ஸ் வெளியில் வரவங்களை கட்டக்கூடாது. இது நோம்பு கயிறு. ஸோ இது வந்து ஒரு 2 பேக்கெட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலசத்துக்குள்ளே என்னென்ன போடுறதுன்னு பார்த்திங்கன்னா இது ஜாதிக்காய், இது வந்து எள்ளுன்னு சொன்னாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு பொருள் இது. நெக்ஸ்ட்டு பச்சை கற்பூரம், நெக்ஸ்ட்டு மஞ்சள் கொம்பு ஒரு 2 வாங்கக்கூடாது, 3 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து இது மஞ்சள் கிழங்கு, இது வந்து மஞ்சள் கொம்பு இது வந்து. அதுக்கப்புறம் நம்ம அந்த மஞ்சளில் நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்தால் ஒரு நூல்கண்டை எப்பவுமே நான் வாங்கிக்குவேன். அப்புறம் எனக்கு வைக்கிறதுக்கு கோன் செட்டு 1, அப்புறம் தாலிக் சைடு 1. அப்புறம் இது வந்து கலசத்தில் இருக்கிறத வந்து மாசிக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காதோல கரகமணி, இதுவும் வந்து கலசத்தில் போடுவாங்க இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சு மாலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, பஞ்சு மாலை. இதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். இது கண்டிப்பாக நம்ம வந்து வருஷம் மாற்றியே ஆகணும். அப்புறம் நீங்கள் சாமிக்கு யூஸ் பண்ணிவிட்டு இது திரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பஞ்சு அம்மனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து குங்குமம் சந்தனம் வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம விழுந்து கும்பிட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்குறப்போ நம்ம இதை காமிச்சு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டை கொடுக்குறா இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ரிட்டர்ன் கிஃப்ட் நான் வந்து வேறு தட்டு தான் வாங்குவேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இது யூஸ்ஃபுல் தான், பட் அது வந்து நம்ம கொஞ்சம் பார்வையாக நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் பெட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து வீட்டுக்கு சாமி செல்ஃப் கொண்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ட்ரிப் வந்து ஸோ அதில் வந்து மஞ்சள் கொம்பு 2 வாங்கியிருந்தேன். ஸோ கலசத்தில் போடுறதுக்கு. ஸோ கலசம் தான் மெயின். பச்சை கற்பூரம், மாசிக்காய், ஜாதிக்காய், மஞ்சள் கொம்பு, மஞ்சள் கிழங்கு, அப்புறம் நூல்கண்டு ஒன்று வாங்கினா காதோல கரகமணி. அதுக்குள்ளே நீங்கள் ஏலக்காய், கிராம்பு, நாணயங்கள் ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நம்ம வந்து தனியாக அது வாங்கணும். ஸோ நாளைக்கு இது பர்ச்சேஸ் வந்தால் பர்ச்சேஸ் 2 வந்து நாளைக்கு இருக்குது. இது பஞ்சு மாலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அது காமிச்சிருப்பேன் அந்த நாவல்ஸ் கடையில். இது எப்பவுமே வருஷம் சாமிக்கு ஒன்று வாங்கி சேர்த்துருவேன். போன ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் செட் வாங்கினேன் ஒரு 400 ருபீஸ்க்கு. அதுக்கு வந்தனப்போ டெக்கரேஷனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் சாமியோட ஃபேஸ் வாங்கினேன். ஸோ வருஷம் ஏதாச்சும் ஒரு 500 பட்ஜெட்டில் வாங்குவேன். ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அதை வச்சு அலங்கரித்து இந்த சைடில் வைக்கிறது இது வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 அரவுண்ட். ஸோ இந்த ட்ரிப் வாங்கியாச்சு. ஸோ சாரீக்கு நல்லா அம்மனோட சாரீக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா கிரீடம். ஸோ 1500 சொன்னாங்க. அந்த கிரீடம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது எல்லாமே வாங்குறது கண்டிப்பாக. ஏன்னா நல்லா பண்ணணும். ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம நல்லா சூப்பராக நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம கடவுள் வச்சுருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதனால அது கண்டிப்பாக வருஷம் ஒன்று நம்மளுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மெயினாக நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பிட் வந்து எண்ணெய் வச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் பிட் வாங்கியிருந்த ப்ளவுஸ் பிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கியிருந்தேன். நீ அங்கே போய் எடுத்துக்கோ, அங்கே இருக்கு பாரு, கீழே போய் இறங்கி எடுத்துக்கோ ஓடு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு இந்த மெட்டீரியல். ஸோ இது வந்து நம்ம காமனாக க்ரீன் கலருக்கு ஷேட்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மீட்ரு இது வந்து 80 ருபீஸ். ஸோ இதெல்லாம் நியூ கலெக்ஷன் மாடல் வந்து ஃபேப்ரிக் வந்து இது வந்து இப்போ வந்து நியூ மாடல்னாங்க. ஸோ இது 1 மீட்ரு வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 மீட்ரு போதும்னு நினைக்கிறேன். ஸோ 1 மீட்ரு அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 11 பீஸ். ஸோ இது மட்டும் கொஞ்சம் அது கிடைக்கல. ஸோ இது பதிலாக நான் அதே ப்ரைஸில் வேறு மாதிரி கிளாத்தில் இது வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு ஸோ சூப்பராக போகணுமே அமைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு மஞ்சள்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மஞ்சள் வித் க்ரீன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரவுண்டாக இருக்கும். அழகாக பட்டில் அழகாக சாமிக்கு நம்ம என்கிட்ட
இருக்காங்க, சாமி இருக்குது. வருஷம் நான் அதுவே அவங்க சாரியில் தான் இருப்பாங்க. பட் நான் எப்பவுமே புதுசாக வந்து வாங்கி பண்ணுவேன். ஸோ இது வந்து மாறாப்போடவே உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஸோ பின்னாடி வந்து கட்டிக்கிறது. ஸோ இந்த கலர் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ எல்லாத்துக்கும் வரலட்சுமி நோம்பு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் vlog நாளைக்கு போகிறேன். என்னென்ன வாங்குறேன், என்னென்ன யூஸ்ஃபுல் திங்ஸ், கலசம் எப்படி சாமி கும்பிட்றேன், எப்படி வழிபடுற எல்லா வீட்டையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் இந்த வீடியோட பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். until the next video, bye. Thank you.